என்னத்துக்கு இங்க வந்து என்ன பண்றேன் எங்க பண்ண அசிங்கமா இருக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க பொம்பளைங்களா எங்கிட்ட தாக்கிட்டு என்னாச்சு எங்க போச்சு எங்க போச்சு எல்லாம் அழாதிரி அழாதிரி நைஸ் பண்ணி எடுத்துட்டியா நைஸ் மில் போய் நெல்லி குத்துனா ரைஸ் மில்லடி நைஸ் மில் ஒரு மில் இது வரைக்கும் போனதே இல்ல இப்பதான் புதுசா போனியா உட்கார்ந்து வீசிட்டு இருக்கா என்னது ஏய் ரொம்ப நெல்லி குத்துறது அல போட்டுட்டு பாக்குறோம் என்னத்துக்கு எடுத்து போன என்ன நெல்லி எடுத்து போன எதுக்கு எடுத்து போன குண்டு நெல்லியா சோறு ஆகி சொன்னதா எதுக்கு எடுத்து போன தேவடியா எதுக்கு எடுத்து போன நெல்லி குத்த சோறு எல்லாம் மறந்துட்டா கேட்க ஆள் இல்ல போட்டுட்டு பாக்குறோம் போனதே இல்லையே புதுசா போய் பாக்குறேன் ஏன்னா வீட்டுக்காரன் அனுப்புறதுல நெல்லு குத்து போனா நெல்லுக்காரன் வச்சுக்கிறேன் போனா கடைக்காரன் வச்சுக்கிறேன் அது மாதிரி சொல்றதால இந்த ஊரு வந்தா நாட்டார வச்சுக்கிறேன் இந்த நாட்டாரியா ஐயோ அதனால நான் என்ன பண்ணோம் இப்படி புரிஞ்சு பாத்துனா இது பில்ட்டு ஓட மாட்டேங்குது எனக்கு தெரியல ரொம்ப நாள் வந்து தெரியும் பாக்காத அதிசயமா பாக்குறேன் அந்த பில்ட்டு சாய்ந்து இருக்க மாட்டேங்குது ஆமா அந்த ஆணி ஒண்ணு பட்டாணி குத்தி வச்சிருப்பாங்க இப்படி போய் குனிஞ்சு பாக்கும் பட்டான்னு வந்து ரெண்டே அடிச்சு போட்டு போட்டு பாக்குறது லோன் போட்ட ஊரே வர போட்டு பாக்குறது பாத்துறேன் இப்ப நம்ம இருக்கிறது எத்தனை பேருக்கா என்னடி பண்ண போற மூத்திரம் ஐயோ நாட்டார் மேல போய் மூத்திரம் காணி வெள்ளையா இருக்குவே அது காணி கல்யாணம் நினைச்சியா காணி கல்யாணம் மேல இருந்து கீ வரைக்கும் சரி காந்தி உனக்கு என்ன நிருபம் வந்துச்சா ஆமா என்ன நிருபம் ஊழாயிரத்துல வந்துருக்கு பாஞ்சாலி இல்லடி பாஞ்சாலி 8 ஊரவாது முதல் பாஸ் சரி இப்ப நம்ம வந்துக்கிறோம் ஆமா அந்த இவடி அந்த மின்னல் எலியா மின்னல் ஒளி மங்களோகத்தில் இருக்கிற தான்ன்ற கருவண்டி அவளுக்கு சரியான திமிரு பிடிச்சு வாங்க அங்கே போற கேள்வியா கேள்வி எங்க பாரு Thank you.
பூவோடும் பொட்டோடும் மாங்கல்யத்தோடு கணவரோடு கிளம்பியாமல் என்றைக்கு நல்லா இருடி. சிவா பொண்ணு எங்க பெருமா போயிருக்கு அக்கா நாகக்கல்லி அக்கா வணக்கக்கா வாழ்ந்திருப்பாய் ஆசீர்வாதம் எழுந்துரு. உள்ளே போய் இவங்க பொண்ணு அக்கா சுபத்திரக்கா வணக்கக்கா என்னுடைய பாதமணிதான எட்டு சுப சேவத்தோடு போடு போட்டோடு அங்கிலத்தோடு வாழ்ந்திருப்பேன் அக்கா அல்லி அக்கா ஆமா அக்கா வணக்கக்கா இதை போய் கட்டிட்டு வந்தானா மாத்திரம் நாங்க இருக்கிறோம். அம்மாளுக்கு என்ன பண்றப்ப ஏதோ ஓடிட்டு போனா அக்கா வணக்கக்கா இருக்கட்டும். ஏன்டி அவ்வளவு சலிப்பா சொல்ற அவளை மட்டும் ஏன் என்ன பண்ண அவ ஒண்ணு நீ திங்க சோத்துல மண்ணல்ல போட்டா அக்கா பூவோடும் பட்டோடும் மாங்கல் நித்யா சுகமா சொல்றியா நான் மண்ணேறி இல்லாத சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமா ஏன் என்ன அக்கா என்னமா ஆச்சு? என்ன சந்தோஷமா நாங்க ஒண்ணு பேக்கல ரெண்டு பேக்கல ஒண்ணு இல்லாத இப்பதான் கல்யாணம் பண்ணி புது சம்மதியோட இருக்கிறேன். நீ ஏன் அழுவுற ஏன் ஆத்துல 8 நாள் 8 நாள் வயசுக்கு வராங்க அந்த அம்மா நாள். ஆமா இப்போ வயசுக்கு வந்தாலும் 8 நாளிலேயே 8 கொண்டாடிட்டு போவாங்களா வயசுக்கு வராது இருந்தால நாங்கிட்ட இருந்த 2 நாளும் அந்த 2 நாளுக்கு தான் ஒண்ணுகிட்டேன் இப்ப வயசுக்கு வந்துட்டு பிற்பாடு இதுக்குதான் அழுகுறா ஆப்டான் காடி அழுகுற நீ என்ன ஆச்சு என்ன எட்டு கொண்டாடி நம்ம வீட்டுக்காரருக்கு எல்லாம் கள்ள போல காரணம் புள்ள போல எல்லாம் போது ஒரு மட்டும் புருஷன் என்ன காரணம் சொல்லு அக்கா நான் இது என்ன சொல்லுங்க அக்கா இது எங்க ஒட்டை அடிக்கிறாங்க தோடு மாறி காட்டுக்கிறாரு நீங்களாம் புருஷனா இருக்கீங்க புருஷன் வாங்கி கொடுத்துப்பாரு. ஆமா இப்ப என்ன ஆச்சு 5 வயதுல சின்னஞ்சிறு குழந்தையில என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அந்த ஆளு தாங்க அந்த ஆளுனா இந்த மாடு பேசுனா ஆடு பேசுனா அரைக்கணும் அப்படியே நம்ம வீட்டுக்கு நான் சொல்லுங்க எப்படி அடி அக்கா அடி ஒண்ணு அப்படியே எண்ணி போவேன். நீங்க எல்லாம் ஊருக்காரோடு சந்தோஷமா இருக்கீங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவீங்க. அந்த ஆளு என்கிட்ட வந்தது கிடையாது ஒரு சுகத்தி பாக்கலக்கா தெரியும் இவ்வளவு பிடிக்காதியா இவ்வளவு இருக்கிற பாரு சின்ன சிறு கோயிலுக்கு 10 வயசுல பழமையா நாளையில என்னை தொட்டு தாலி கட்டினாரு. என்னுடைய பதியாக மன்னவர் எங்க அப்படி எங்க அப்பா இடத்துல தெரிவித்தோன்னு அப்பா என்ன சொன்னாரு ஐவராஜாக்கள் மூத்தோரா இப்படியான தருமனை போய் கேள்வி பெரியமாமா கேட்டேன். பெரியமாமா என்ன சொன்னாரு உன் புருஷன் வரணும் அப்படின்னா அவனுக்கு 8 மனைவி ஒண்ணு சேர்த்து 7 மனைவி வீட்டுல எந்த மனைவி வீட்டுல இருப்பான்னு தெரியாது. எந்த மனைவி வீட்டுல இருப்பான்னு தெரியாது. 2011 நேற்று படித்த பரமனை நினைத்து ஒரு 48 நாள் பூஜை செய்தா புரித்த வருமா வருவாரு மனிதர் விட்டு பயிர் வாங்கி சொல்ல வச்சு எப்படியா பாரடி
எப்படி ஒட்ட மடக்கு மாதிரி அப்படி 1 மண்டலம் 48 நாள் மறக்கு அக்கா சொல்லுடி ராணியா, ராணியா, எப்படி எப்படி 48 நாள் அழகரா சம்பா சங்கர மகாதேவா அப்படி என்று பூஜை செய்திருந்தேன். அந்த ஆள் வந்துட்டாருக்கா. பயிற்சி கட்டுறா. மெத்த மேல ஒண்ணு உட்காந்துருக்கோம் தேங்காய் தூக்கி போட்டா அது என்ன போட்டோம் லவ்க்கு பிடிச்சி தெரிஞ்சுக்கணும் அப்ப குழந்தையா சொல்ல முடியாது அப்புறம் அந்த ஆள் வந்துட்டாருக்கா. சரி யாருக்காக பூஜை செஞ்ச யாருக்கு பூஜை செஞ்ச பூஜை யாருக்கு செஞ்ச அக்கா வந்துட்டாங்க அக்கா நானா இருந்தா பாய் போட்டிருப்பேன் வருமாமா அக்கா படுக்கலாங்க. பூஜை சுத்தமாயிடும். அப்பா சொன்ன எதுக்கு பூஜை பண்ண அவர் வந்துட்டு எதுக்கு பூஜை பண்ண ஆம்பளை வேணும்னு வந்துட்டாரு அப்படின்னா இடி மாதிரி சொல்லிட்டு கட்டுல அக்கா அக்கா அக்காவா அக்கா வாயத்தோட என்னமா கட்டு வாயத்தோடி பார்த்தா இது மாதிரி சொல்றேன் அதே மாதிரி சொல்றேன் அக்கா இருக்கா அப்புறம் பூஜை சுத்தமாயிடுங்க. சரி அது போட்டோம் ஆனா என்ன பண்ண அப்பா என்ன சொல்ல பூஜை முடியாத சேரக்கூடாது சொன்னாரு அப்புறம் பூஜை முடிஞ்சது. அப்பா பேச்சு கேட்கு ஆமா பூஜை முடிஞ்ச உடனே வாங்க போங்க அங்காடியா பூஜை முடியாத முன்னே வாடி போடி அப்படின்னு இருக்காரு. இந்த உடனே எனக்கு கோபம் தாங்கல. ஆமா எனக்கு வந்து பேசாதாங்க எப்படி சொல்லலாம் ஒண்ணு வேகமெல்லாம் இல்லக்கா. பேசா அப்படி பிடிச்சி ஐயோ அந்த ஓய் உள்ள அப்படி தண்ணி கை விடுறாங்க தடி பார்த்து கை எடுத்துக்கிட்டான் அதான் இல்லன்னு லேசா பிடிச்சி இடிச்சு தள்ளி உடனே நம்ம வாய்ப்பாடி இடிச்சு நெத்தியில மண்டை உடஞ்சிட்டு இருக்கா. மண்டை உடையும் மண்டை உடஞ்சிட்டு இருக்கா. சரி மண்டை உடைஞ்சிச்சு மண்டை உடஞ்ச உடனே ஆகாவாடி பூமதே சாட்சியாக என் மாமா வாக்குப்படியான கள்ளபிரமணி சாட்சியாக